இப்போ நாங்கள் எங்களுக்கு 4 சம்பளம் தான். இந்த டை மாத தொடக்கம் வேலைக்கு போயில்லை, இந்த பெட்ரோல் செட்டில் நிற்கிறோம். இப்போ வந்து 2 மணி நேரமாக இதில் நிற்கிறோம். இப்போ தான் கிட்ட வந்துருக்கிறோம். தேவையை விட மேலதிகமாக பிளாக்கில் விற்கிறதுக்காக. இது யாழ்ப்பாணம் லிவர்பூல் பெட்ரோல் செட். இங்கே வந்து இப்போ பெட்ரோல் வந்து எங்களுக்கு தட்டுப்பாடுலாம் பெட்ரோல் வந்து ஒன்று தான் இருக்குது. தேவையில்லாதாக்களும் வந்து நிற்கிறோம், கொண்டு போய் அங்கே விற்கிறோம். அப்படி அதுக்காக பெட்ரோலை கொண்டு போயிட்டு பயத்தினால பெட்ரோலை போத்தலில் அடிக்கிறாங்க, கேனல் அடிக்கிறாங்க, திரும்ப வந்து அடிக்கிறாங்க. பெட்ரோலை சரியான க்ரௌட்டாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில கோஆப்ரேஷன் வந்து கூட்டி தான் இருக்கிறது, பெட்ரோலியம் வந்து கூட்டி தான் இருக்கிறது. நேற்று சனத்துக்காக வந்து அவங்க இறைக்கணும், நேற்று இறைக்கணும். மதியம் ஒரு 1 மணிக்கு வந்த பெட்ரோல் இப்படி அப்புறம் 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சுது. சனத்துக்கு வந்து இப்போ நாங்கள் சொல்கிற விஷயம் இதான். மார்ச் 2 நிலவரப்படி ஈரான் மேற்கு ஆசியாவின் மிக முக்கியமான அரசியல் மற்றும் இராணுவ சக்திகளில் ஒன்றாக திகழ்கிறது. நேரடி உலகப் போர் ஒன்றில் ஈடுபடவில்லை என்றாலும் பல பிராந்திய மோதல்கள், யுத்தங்கள், கடற்படை பாதுகாப்பு பிரச்சினைகள் மற்றும் அணு ஆயுத திட்டம் தொடர்பான சர்ச்சைகள் காரணமாக ஈரான் உலக அரசியலில் மையப்புள்ளியாக இருக்கிறது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல் நேரடி முழுமையான யுத்தமாக இல்லாவிட்டாலும் ஷடோ வார் என்று அழைக்கப்படுகின்ற மறைமுக இராணுவ நடவடிக்கைகளாக நீடிக்கிறது. இங்கே பல முக்கிய அம்சங்கள் காணப்படுகின்றன. ஈரான், லெபனான் மற்றும் சிரியாவில் தனது செல்வாக்கை அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் சிரியாவில் உள்ள ஈரான் ஆதரவு ஆயுத கிடங்குகள் மற்றும் இராணுவ முகாம்களுக்கு காற்று வழி தாக்குதல்களை நடாத்தி வருகிறது. 2 நாடுகளும் நேரடியாக போரை அறிவிக்காமல் 3ஆம் தரப்பு நிலப்பரப்பில் மோதுகின்றன. இதன் விளைவாக இந்த பதற்றம் எப்போது வேண்டுமானாலும் நேரடி போராக மாறக்கூடிய அபாயத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பின்னணியிலே வளைகுடா நாடுகளில் எழுந்திருக்கின்ற இந்த போர் மேகங்கள் வளர்ந்து வருகின்ற 3ஆம் உலக நாடுகளுடைய பொருளாதாரத்திலும் கணிசமான தாக்கங்களை செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை மக்களிடத்திலும் இந்த வளைகுடா யுத்தங்களின் போர் பதற்ற நிலைமைகள் தாக்கங்களை செலுத்தி இருக்கின்றன. நாட்டில் காணப்படுகின்ற எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் வரிசைகளில் காத்து நின்று எரிபொருளை பருவதற்காக முண்டியடிக்கின்ற செயற்பாடுகளை அவதானிக்க முடிகிறது. இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்கிறது இன்றைய மக்கள் கருத்து நிகழ்ச்சி. எங்களோட நாட்டில் வந்து எரிபொருள் தட்டுப்பாடுண்டு நிறைய பேர் வந்து எல்லா பெட்ரோல் செட்லேயுமே லைனில் நிற்கிறாங்க. எதனால் இந்த இது இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் போர் ஏற்பட்டால் ஏன் எங்கண்ட நாட்டில் ஒரு பதட்டம் ஏற்படுது? மத்திய கிழக்கு நாடுகளில் எதுன்னா இந்த ஏதோ ஒரு கால்வாய் ஒன்று இருக்குது தானே, அப்போ ஒருவேளை அது பிளொக் ஆகினா நீ வராதோன்ற ஒரு பயம் ஒன்று இருக்கும். அதோட எல்லாரும் வந்து இப்போ சுயதொழில் செய்கிறது குறைவு, எல்லாரும் இதையோ அண்டி தான் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் சொல்லணும், நாங்கள் என்னென்னா நான் ஒரு சேல்ஸ் ரெப். இப்போ எங்களுக்கு 4 சம்பளம் தான். இந்த டை மாத தொடக்கம் வேலைக்கு போயில்லை, இந்த பெட்ரோல் செட்டில் நிற்கிறோம். ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து நிற்கலாம் தானே. அப்போ அதுக்காக இப்போ லைனில் நின்று கொஞ்சம் கூட அடித்து சேமித்து வச்சுக்கிறது. இது பெட்ரோல் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதால் வந்து லைனில் நிற்கிறோம். இப்போ வந்து 2 மணி நேரமாக இதில் நிற்கிறோம். இப்போ தான் கிட்ட வந்துருக்கிறோம். இந்த செல்லடி இல்லாதவர்களால் பெட்ரோல் தட்டுப்பாடுன்றதால வேலையை முன்கூட்டி நாங்கள் அடித்து வேலையில் போகிறதுக்கும் பெட்ரோல் இருந்தால் தானே போகலாமா, அதால் வேலையும் இல்லை. முடிய கொடுத்து இப்படி வரிசையில் நிற்கிறோம் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு. இதுக்கு முதல்ல அந்த பொருளாதார பிரச்சனை வரைக்கும் தெரியாதான் இப்படி வருமாண்டு திடீரென்னு தான் வந்தது. அது மாதிரி ஒரு வேலை நடந்துருமோன்றதுக்காக அது நாட்டோட பிள்ளையோ இல்லை மக்கள் யோசிக்கிறது பிள்ளையோ தெரியாது. அதால் இப்படி லைனில் நின்று சேமித்து வச்சுட்டு இருக்கிறாங்க. நானே என்னடா இருந்தால் பிறகு தினமென்று யோசித்து பார்த்தா எனக்கே பிறகு தான் தெரிஞ்சுது இப்படி அமெரிக்கா ஈரான் யுத்தம் துவங்கிட்டு. அப்போ அதால் மக்கள் இந்த சாதாரண பொதுமக்கள் தங்களை அன்றாட தேவையை கூட எரிபொருளை வாங்க இயலாமல் இருக்குது. பாடசாலை போகிறவர்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள், தூர இடங்களுக்கு பிரயாணம் செய்கிறவர்கள் கூட அந்த எரிபொருளை பெறக்கொள்ள முடியாத நிலையில் இருக்குது.
இதில் கியூ வரிசையில் நிற்கிறவர் எவ்வளோ பேர் தேவையை விட மேலதிகமாக பிளாக்கில் விற்கிறதுக்காக நிற்கணுமோ ஒன்றும் தெரியாது. அந்த நாடுகளில் யுத்தம் நடக்கிறது சரி, அங்கேருந்து தான் பெட்ரோலும் பாருன்றது ஓகே. இப்போ எங்களோட எரிபொருள் கூட்டுத்தாபனத்தில் இருந்து சொல்லியிருக்காங்களே என்னென்னு சொன்னால், இப்போ சிங்கப்பூர், இந்தியா அப்படி போன்ற நாடுகளில் இருந்து பெட்ரோல் இறக்குமதி செய்யலாம். இப்போ எங்கள்ட போதிய அளவு எங்களோட கையிருப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை மீறியுமே இவ்வாறான ஒரு லைனில் ஒரு நிலைமை ஏற்படுது. ஏன்னா மக்களுக்கு ஒரு பதக்கம் தான். அங்கால சண்டே அண்டேக்கு இப்போ பெட்ரோல் திடீரெண்டு நிப்பாட்டுறாங்க. பெட்ரோல் இல்லையாண்டு செட்டுகளில் எல்லா செட்டுலேயும் பழமையாக இருக்க மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. நாங்கள் நார்மலாக இதெல்லாம் இப்போ பெட்ரோல் செட்டுகள்லேயே பெட்ரோல் இல்லையாண்டு நிற்க இப்போ சினமெல்லாம் கொஞ்சம் 500 ரூபாய் கிடைக்கிறத 1000, 2000, 3000 அடிக்க வேண்டியதாக கிடையாது. இது யாழ்ப்பாணம் லிவர்பூல் பெட்ரோல் செட். இங்கே வந்து இப்போ பெட்ரோல் வந்து எங்களுக்கு தட்டுப்பாடுலாம் பெட்ரோல் வந்து ஒன்று தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து 6600 லிட்டர் எங்களுக்கு இங்கே கொண்டு தான் இருக்குது. சனம் வந்து அமளி இல்லாமல் வந்துட்டு நோம்பில் அடிக்கிற மாதிரி அடிக்குமெண்டா இந்த 6600 லிட்டர் பெட்ரோல் வந்து எங்களுக்கு 2 நாளைக்கு காணும். இந்த அமளியால் காலையில் 7 மணிக்கு பெட்ரோல் வரதுனால பின்னர் எங்களுக்கு முடிஞ்சிருது, 6600 லிட்டர் முடிஞ்சிருது. பெட்ரோல் பிரச்சனை தட்டுப்பாடுன்றது இல்லை. இப்போ 40 நாளைக்கு காணுமான பெட்ரோல் வந்து இங்கே இருக்குது, அரசாங்கத்தில் இருக்குன்னு சொல்லி நார்மலாக தான் அவங்க எங்களுக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் வரைக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் முழுக்க சரியான க்ரௌட்டாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில கோஆப்ரேஷன் வந்து கூட்டி தான் இருக்கிறது, பெட்ரோலியம் வந்து கூட்டி தான் இருக்கிறது. நேற்று சனத்துக்காக வந்து அவங்க இறைக்கணும், நேற்றும் இறைக்கணும். நேற்றுக்கு மதியம் ஒரு 1 மணிக்கு வந்த பெட்ரோல் இப்படி அப்புறம் 3 மணிக்கெலாம் முடிஞ்சுது. சனத்துக்கு வந்து இப்போ நாங்கள் சொல்கிற விஷயம் இதான். நார்மலாக பெட்ரோல் எங்கிட்ட இருக்குது, நார்மலாக ஒவ்வொரு நாளும் 6500 லிட்டர் வந்து ஒன்று தான் இருக்குது. நார்மலாக வந்து அடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் பெட்ரோல் வந்து இந்த இடையில நின்று அடிபட்டு பிரச்சனை இல்லாமல் அடித்து கொண்டு போகலாம். நீங்கள் வந்து இப்படி தொடர்ச்சியாக நின்று அடிக்கிறதால தான் எங்கிட்ட டெய்லி முடிகிற மாதிரி இருக்குது. அறியாமல் தான் இதை நிற்கணும். ஏனென்றால் பெரும்பாலும் இப்போ வந்து நிற்கிற அளவுக்கு இவைக்கு தேவையில்லை. தேவையில்லாதாக்களும் வந்து நிற்கணும், கொண்டு போய் அங்கே விற்கிற அப்படி அதுக்காக. அதனுடைய சாதாரணமாக முன்னே போல் விற்றா எல்லோரும் தேவைக்கு மட்டும் வேணும்னா இப்படி பிரச்சனை வராது. ஏன் இந்த உங்களோட மக்கள் சார்ந்த ஒரு மனநிலை இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு போர் நிலைமை ஏற்பட்டால் இப்படியான லைனில் நின்று இப்படி பெட்ரோல்களை முன்னுக்கே தேவைக்கு அப்பால் வாங்கி வைக்கிற ஒரு மனநிலை இருக்குது. அது இல்லை, அவை எண்ணத்துக்கு தக்க செய்யணும். அது என்னென்னா சிலது திடீரென்று விலை கூடி இருந்தானே பெட்ரோல். இப்போ 200 தொண்டினாடா அப்போ உங்களுக்கு தெரியும், முதல் பிரச்சனை 300, 320 வரைக்கும் போனது. ஸோ அதுக்காக இப்போயே இறங்கி வச்சுருப்பாங்க. அதை விட இன்னொரு பிரச்சனை என்னென்னா இப்போ மற்ற நாடுகளில் இருந்து வர்றதுக்கு வழி பார்ப்பாங்க தான். பெட்ரோல் வந்து சாதாரண நாளையில் மக்கள் வந்து அடிக்கிறோம், ஆனால் குறைவாக தான் இருக்கும். அடிக்கிற வீதங்கள் ஆக்கள் இருக்கிற வீதமும் குறைவாக தான் இருக்குது. இப்போ இப்படியான நாட்களில் கூடுதலாக வந்து அடிக்கக்குள்ள பெட்ரோல் குறையுதுன்ற ஒரு கதையும் வெளியே வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து இப்போ நார்மலாக அடிக்க 2000, 300, 200 ரூபாய்க்கு அடிப்பாங்க. இப்போ தட்டுப்பாடன்னொன்னே 5000, 2000, 3000 அடித்து ஸ்டொக்கு வரலையும் வைக்கணும். அதால் இப்போ எல்லாமே என்னென்று சொல்கிறது, இப்போ திடீரெண்டு ஏதாவது தங்களோட பிரச்சனை வந்தால் வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனைகள் வருமென்றதுக்காண்டி இப்போ இந்த இதுகளை கொஞ்சம் சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நார்மலாக சராசரியாக நாங்கள் ஒரு பைக்குக்கு வந்து எங்களோட பெட்ரோல் இது வந்து 9 லிட்டர்கிட்ட வருது. இப்போ நார்மலாக 300, 294 ரூபாய்ங்க, எங்களை 320, 30 ரூபா கூட. 9 லிட்டருக்கும் 270 ரூபா. ஓ நாங்கள் ஒரு 5 நாளைக்கு ஒருக்கா அடிப்போம். அப்போ யோசிச்சு பாருங்க, 270 படி 5 நாளைக்குள்ள 1000, 1500 ரூபாய்க்கிட்ட அடிஷனலாக தேவைப்படும். இப்போ விலை கூட அப்போ இடுக்கியக்குள்ளேயே அடித்து வச்சுருவோம்ன்ற மனநிலை தான் எல்லாருக்கும் இருக்குது. இதில் இந்த ஆட்டோ காரெல்லாம் வேலை செய்கிறாக்கள்லாம், ஆட்டோ வந்து 1000 ரூபாக்கள் அப்படி. அப்போ அவங்களோட சுயதொழில்கள் இதெல்லாம் புத்தியாது. ஒருத்தரும் சுயதொழிலும் பெருசாக செய்கிறாள். ஆட்டோ வச்சுருக்கோம் 1000 ரூபான்னு இப்போ பிக்மி அப்படின்னு எல்லாம் வந்து அப்போ அதுகளுக்கு தேவைகளுக்காக சனம் நின்று அடித்து வைக்குது. அதான் அவ்வளோதான். கியூஆர் முறை இதுக்கு முதல் முறை கொண்டு வந்த மாதிரி அந்த கியூஆர் கோட் முறையை கொண்டு வந்திடும் என்றால் எல்லா மக்களுக்கும் இலகுவாகவும் இருக்கும். அந்தந்த கிழமைக்கு தேவையான பெட்ரோலை அந்தந்த எங்கே
இவை இருக்கணுமோ அந்தந்த எரிபொருள் நிலையத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த தட்டுப்பாடை செயற்கை தட்டுப்பாடை ஏற்படுத்தாமல் அன்றாட தேவைகளுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு கிழமைக்கு இவ்வளவு ஒதுக்கப்பட்ட அந்த பெட்ரோலை பெற்றுக்கொண்டு தங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இது வேலையிலையும் பெற்று தொழிலையும் பெற்று ரோட்டாக கியூவில் ரெண்டு அலைய வேண்டி இருக்குது பொதுமக்கள். யுத்தம் எங்கேயோ நடக்குது, இங்கே பார்த்தா பொருளாதார தாக்கம் வந்து இலங்கையில் கூடுதலாக இருக்குது. இந்த யுத்தத்தால் பொருளாதாரம் வந்து இலங்கையில் தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால் எரிபொருள் வந்து நீண்ட கியூ வரிசையில் நின்று வாங்க வேண்டிய இருக்குது. அதுக்கு ஒரு கியூஆர் முறை முந்தைய போன கடந்த காலங்களில் கியூஆர் முறையை அறிமுகப்படுத்தியிருந்தவன் அதை மீண்டும் அறிமுகப்படுத்துறது வரவேற்கத்தக்க என்று நான் நினைக்கிறேன். அதாலும் பொதுமக்கள் எவ்வளோ பேர் பயனடைவார்கள் என்பதையும் இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சாதாரணமாக ஒரு ஆள் வந்து அடிக்கும்போது அவங்க எத்தனை லிட்டர் அடிக்கிறாங்க? இப்போ அவங்க ஒரு நாளைக்கு அவங்களை எத்தனை தடவைகள் அடிக்கக்கூடிய மாதிரி நிலைமைகள் இருக்குது? இப்போ மேக்ஸிமம் வந்து இங்கே பெட்ரோல் வந்துட்டு ஒரு நாளைக்கு எங்கள்கிட்ட சேல்ஸ் ஆகிறது வந்து 8 லட்சம் ரூபா பெட்ரோல் தான். 8 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் ஒரு நாளைக்கு சேல்ஸ் ஆகுது. ஆனால் நேற்று மட்டும் 36 லட்சம் ரூபாய்க்கு பெட்ரோல் போயிருக்கு. என்ன காரணம்னா பெட்ரோலை கொண்டு போயிட்டு பயத்தினால பெட்ரோலை போத்தலில் அடிக்கிறாங்க, கேனில் அடிக்கிறாங்க, திரும்ப வந்து அடிக்கிறாங்க. பெட்ரோலை பைக்லேயோ ஆட்டோவில் எடுத்துகிட்டு போயிட்டு அதை திரும்பி கேனில் எடுத்துகிட்டு போய் திரும்பியும் பைக்கை கொண்டு அடிக்கிறாங்க. அந்த ஒரு பிரச்சனையால தான் இந்த இப்படியான இது வருது. சாதாரணமாக ஒரு நாளைக்கு வந்து அடிக்கக்கூடிய பெட்ரோல் வந்து சாதாரணமாக நீங்கள் சொன்னீங்க இப்போ எத்தனை 8 லட்சம் அப்படி அடிக்கிறாங்கன்ட்டு. இப்போ இவ்வாறான இப்போ கூடுதலான மக்கள் வந்து அடிக்கும்போது இது வந்து எத்தனை நாளைக்கு கையிருப்பில் இருக்கும்? அதான் எங்கிட்ட வந்துட்டு 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு போகுதுன்னு சொல்லி சொன்னால் 6600 லிட்டர் பெட்ரோல் வருதுன்னா அது வந்து 2 நாளைக்கு எங்களுக்கு காணும். அந்த 6600 லிட்டர் பெட்ரோல் வந்து 2 நாளைக்கு எங்களால் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவங்க இப்படி அடிக்கிறதுனால அது வந்துட்டு காலையில் வந்தால் பின்னறதுக்குள்ளே முடிஞ்சிருது. காலம் 7 மணிக்கு வர்றது 1 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருது. இவ்வாறான நிலைமையில் இப்போ எரிபொருள் கூட்டுத்தாபனத்தால் உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய மாதிரி இருக்குதா? இப்போ காலையில் அடித்தது பின்னேரம் முடிஞ்சிருதுன்றக்குள்ள அவங்க கொண்டு வந்து தரக்கூடிய மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. அவங்கள என்ன சொல்லுறாங்க இதுக்கு? நாங்கள் இன்றைக்கு ஆர்டர் போட்டோம்னா நாளைக்கு தான் எங்களுக்கு வந்து பெட்ரோல் வரும். உடனே வராது. உடனே கொண்டு 2 பேர் வர பெட்ரோல் செட்டுகள் வந்து ஆர்டர் போடுறதுனால உடனே வராது. அப்போ இன்றைக்கு நாங்கள் ஆர்டர் போட்டோம்னா நாளைக்கு காலையில் தான் வரும். இப்போ நாங்கள் எங்கிட்ட நார்மலாக வந்துட்டு எங்கிட்ட முடிகிற பொறுத்து தான் நாங்கள் வந்துட்டு இப்போ காசை வந்து அவங்களுக்கு போடுறோம். அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு வருது. இப்போ எங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளே போயிடுறதுனால நான் காசு உடனே போட்டுடுறோம். ஆனால் எங்களுக்கு டெய்லி வந்து கொண்டு இருக்கு. இப்போ நான் போடுறதுனால டெய்லி வருது. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு நாள் தான் எடுக்கிறேன். நான் பெட்ரோல் வந்து அதுவே நார்மலாக போய் கொண்டு இருந்தது. இப்போ எங்களுக்கு ஒரு நாள்லேயே முடிஞ்சிருது, காணாம மாதிரி இருக்குது.